days 30 concept challengeல இன்னைக்கு day 3. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜாவாவோட features பார்க்க போறோம். So ஜாவாவோட features என்னென்னலாம் இருக்கு அப்படினா ஜாவா is a simple language. It's a platform independent language. So அதுக்கு அப்புறம் இது robust-ஆ இருக்கும், secured-ஆ இருக்கும். So architectural neutral-ஆ இருக்கும். So simple அப்படினு பாக்கும்போது ஜாவா அப்படின்றது C, C++ இதுல இருந்து டெரைவ் ஆகி வந்ததுதான். காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் எல்லாத்தையும் ஜாவால ஒமிட் பண்ணிருக்காங்க. So இது சிம்பிளான லாங்குவேஜா இருக்கும். robust அப்படின்றது ஒண்ணும் இல்ல, strong memory management னு சொல்லலாம். So இல்ல garbage collector அப்படின்னு ஒன்னு இருக்கு. So இது என்ன பண்ணோம் அப்படினா நான் என்னோட ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய unreferenced ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மெமரியை வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா வச்சுக்கும். இதனால ஜாவாவை மோஸ்ட் செக்யூர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கிளாஸ் ஃபைல்ஸை நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போக முடியும். அப்படி நான் கேரி பண்ணும்போது அதை யாராச்சும் ஹேக் பண்ணாங்கன்னா கூட பைட்ஸ் கோடை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பைட்ஸ் கோட் அப்படின்றது ஜேவிஎம்ஆல மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஹியூமனாலையும் மிஷினாலையும் டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எடுத்துட்டு போய் நம்ம ஜேவிஎம்டே போட்டாலும் அதால எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அது அவுட்புட் தான் கொடுக்குமே தவிர அந்த கோட்ல என்ன லாஜிக்கை நான் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால ஜாவா அப்படின்றது மோஸ்ட் செக்யூர்டு லாங்குவேஜா இருக்கும்.